Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் வர வினைச்சுருக்கங்கள் பார்க்க போகிறோம். இது பார்ட் 4. நம்ம ததுன்றதை எப்படி எழுதுவோம்? ஒரு வினைச்சொல்லுக்கு அடுத்து வர தது இந்த மாதிரி டிஸ்ஜாயிண்ட் சின்ன கோடு நம்ம எழுதுவோம். கரெக்டுங்களா? ததற்கு அப்படின்னு வரப்ப நம்ம தது எழுதிட்டு அதில் தர்ரு கா ததற்கு. இப்போ கொடுத்ததற்கு அப்படின்னா கொடு ததற்கு. வினை சுருக்கங்களை சேர்த்து எழுத முடிஞ்சால் சேர்த்து எழுதிடணும். சப்போஸ் சேர்த்து எழுத முடியலன்னா பக்கத்துலேயே எழுதிடணும் டிஸ்ஜாயின் பண்ணி. இப்போ ததற்குன்றது இப்படி எழுதணும். சரிங்களா? ததினால் இல்லைனா ததனால். இதை எப்படி எழுதுறதுன்னா தது எழுதிட்டு அதில் நல்லு, அவ்வளோதான். இப்போ கொடுத்ததனால் இந்த மாதிரி எழுதிடணும். அடுத்து திர். இதை எப்படி எழுதுறதுன்னா இந்த மாதிரி தீர் ஸ்டோக் எழுதணும். ஓகே, இப்போ கொடுத்தீர் அப்படின்னா கொடு தீர் இப்படி எழுத வேண்டியதான். அடுத்து நர் நார் நீர். இதுக்கு நர் நம்ம எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு பாடினார், ஆடினார், கூடி நீர் இந்த மாதிரி. இப்போ பாடினார் பா டி நார், கூ டி நீர். இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது நீரா நாரா நர்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வர்று வாறு வீர். இதுக்கு எப்படின்னா இந்த வர்று ஸ்டோக்கோ இந்த வர்று ஸ்டோக்கோ எழுதுறதுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதை எழுத வேண்டியது. எக்ஸாம்பிளுக்கு சொல்வார் சொல் வார், ஆடுவார் ஆடு வார், போவீர் போ வீர் இந்த மாதிரி எழுத வேண்டியதான். அடுத்து பர் பார் பீர். இதுக்கு எப்படி எழுதுனா இந்த பர் ஸ்டோக்கு தான் சேர்த்து எழுதணும். ஓகே, கேட்பார் கேட்பார், கொடுப்பார் கொடுப்பார் வபல் வச்சுக்கணும். கேட்பீர் வபல் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நாள். இது வந்துச்சுன்னா எப்படி எழுதுறதுன்னா நல் எழுதுறது தான். பாடினாள் பா டி நாள் இந்த மாதிரி. அடுத்த மல்லுக்கு மல் ஸ்டோக்கு. கேட்காமல் கே இட் கா மல் கேட்காமல். மற்போனால் அதாவது கேட்காமற் போனால். இது எப்படின்னா மர் எழுதிட்டு அதில் நல்லு. இப்போ கேட்காமற் போனால் அப்படின்னா கேட்க மற் போனால் எப்படி எழுதணும்? திருந்தாள் இல்லைனா இருந்தால். இதை எப்படி எழுதுறது பாருங்க. தர் எழுதிட்டு சுழி லா திருந்தாள். கேட்காதிருந்தாள் அப்படின்னா கேட்காதிருந்தாள் இப்படி நம்ம எழுதணும். ஓகேங்களா? இதோட வினை சுருக்கங்கள் பார்ட் 4 முடியுது. இதை ஒன்றுத்துமே ஆஃப் பேஜ் எழுதி பார்க்கணுங்க. ரெகுலராக எழுத தான் வரும். வினை சுருக்கங்கள் வினை சொற்களுக்கு அடுத்து வரும். சேர்த்தோ இல்லைனா பிரிச்சியோ எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பயிற்சி 39 வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறமா பயிற்சி 40 கொடுத்துருக்குறாங்க பேராகிராஃப். அதை கண்டிப்பாக 5 டைம்ஸ் எழுதி பார்க்கணும். எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அதை ரீட் பேக் பண்ணணும் ஸ்ட்ரோக்ஸை. ஓகேங்களா? அப்போ தான் மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.